இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் நடித்திடும் நடிகர்கள் நாம். இந்த வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அது கூறிடும் பாடம் நாம். இந்த வாழ்க்கையில் கதைகளோ 100, அந்த கதைகளை நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. This one's for you. Listen. அவள் பெயர் செல்வி, கற்க போனால் கல்வி. பள்ளிக்கூடம் போகையில கவனம் படிப்பில் இல்ல. புத்திமதி சொல்ல யாரும் இல்லை, காரணம் இவளுக்கு தாயும் இல்ல, தந்தையோ போதையில்லை. பரிதாபம் இவள் நிலைமை, பாசமின்றி வெறுமை. பாசம் காட்ட தந்தைக்கு நேரம் இல்லை, என்ன கொடுமை. பாசம் தேடி அலைந்தால் பதுமை கிடைக்கல, அதனால் போதைக்கு இவள் அடிமை. தோழி என்ற பெயரினில் சில பேர் காதலித்து பார் என்று முட்டிவிடும் பல பேர். காதலித்தால் ஒருவனை அவனும் நல்லவன் இல்லை, என்ன செய்வள் பாவம் ஒன்றும் அறியாத சின்ன பிள்ளை. ஒரு நாள் போதையில்ல, போர்வைக்குள்ள போகையில்ல, அவனும் அணைத்துக் கொள்ள இவளும் தடுக்கவில்லை. இது மட்டுமின்றி பல பெண்களுடன் தொடர்பு. கடைசியில் ஒரு நாள் இது அவளுக்கு தெரிந்து சென்றால் பிரிந்து இவனை மறந்து கையவனின் பசிக்கின்ற குழந்தை விருந்து. விளைவு காதல் தோல்வி, இலவச இணைப்பாக HIV. மரண படுக்கையில் வாழ்க்கை தெரிந்தது, செய்த தவறை எண்ணி மனம் இங்கு வருந்தது. 16 வயதிலே வாழ்க்கை முடிய வேண்டுமா? கண்களை மூடினால் இறைவனிடம் வேண்டினால். எனக்கொரு வரம் தா, அழதிடும் சின்ன பிள்ளை நான் உந்தன் கைகளில் ஏந்திக் கொள்வார். இறைவா எனக்கொரு வரம் தா, அழதிடும் சின்ன பிள்ளை நான் உந்தன் கைகளில் ஏந்திக் கொள்வார். ஒரு நாளில் எத்தனை உறவு, ஒரு நொடியில் எத்தனை கனவு. காணல் நீராய் கரைகிறது, வாழ்க்கை தனில் கஷ்டம் வரலாம், வாழ்வே கஷ்டம் தான் என்றார். இறைவா நானும் என்ன செய்வேன்? இவன் பெயர் சரவணன், வயதோ 8. இவன் கதை கேட்டு கல்லும் விட்டது, கண்ணீர் சொட்டி. சொன்ன தாய் தந்தை இவனை கைவிட்டது, நட்பாலே கேட்டது, கடைசியில் செத்தது. தந்தை குடிகாரன், தாய் சரியில்லை போக்கு. சிறு வயதிலே இந்த பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைத்து சமுதாயம் ஒதுக்கிட தவறான நண்பர்கள். சிறு வயதினில் போதை கடுமையாகும் சிறுவர்கள். வறுமை இவன் திறமையை கட்டி போட்டது, கலைஞனாக வேண்டும் என்ற கனவை வெட்டி போட்டது. கை கொடுக்க யாரும் இல்லை, கையில் கூட காசு இல்லை. ஐயோ பாவம், என்ன செய்வான் இவன் சின்ன பிள்ளை. நண்பருடன் சேர்ந்து கொண்டு செய்தான் முதல் திருட்டு. 12 வயதில் இவன் மேல வழக்கு. 2 வருடத்தில் மெல்ல மெல்ல மாறினான். 14 வயதில் கொலைகாரன் ஆகிறான். காசுக்காக நண்பனை காட்டி கொடுக்க நடு ரோட்டில் வைத்து இவன் அது உயிரை பறிக்க. நாய் அடிச்சு போட்டா கூட 4 பேரு கேட்பாங்க, யாரும் வந்து தூக்கவில்லை, கேட்க ஒரு நாதி இல்ல. மரண படுக்கையில் வாழ்க்கை தெரிந்தது, செய்த தவறை எண்ணி மனம் இங்கு வருந்தது. 16 வயதிலே வாழ்க்கை முடிய வேண்டுமா? கண்களை மூடினான், இறைவனிடம் வேண்டினான். இறைவா எனக்கொரு வரம் தா, அழதிடும் சின்ன பிள்ளை நான் உந்தன் கைகளில் ஏந்திக் கொள்வார். இறைவா எனக்கொரு வரம் தா, அழதிடும் சின்ன பிள்ளை நான் உந்தன் கைகளில் ஏந்திக் கொள்வார். இறைவா எனக்கொரு வரம் தா.